அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தோம்னு சொன்னாக்கா, பக்கத்துக்கு பக்கம் கொலை, கொள்ளை இப்படி குற்றங்கள் நிறைந்ததாகவே நம்ம பார்க்கிறோம். இதுல அதிகமான கொலைகள் நடப்பதனுடைய பின்னணிய நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, போதை, போதைப் பொருள். ஒண்ணு போதைப் பொருளுக்காக கொலை நடந்திருக்கும். அப்படி இல்லன்னு சொன்னாக்கா, போதையில கொலை பண்ணியிருப்பார். இப்படிதான். இப்ப போதை சம்பந்தமாகவே இருக்கும். கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், போதைப் பொருள்கள் இருக்கின்றது. இதுதான் எல்லா பாவங்களுக்கும் தாய், தலையானது. இதை வச்சுதான் எல்லாமே உருவாகும் அப்படின்ற அடிப்படையில ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அந்த சம்பவம் இமாம் நசை அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஷேக் அல்பானி போன்றவங்க அது ஆதாரபூர்வமானதான சம்பவம் என்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, பனி இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு வாலிபர் இருந்தாரு. அந்த வாலிபருக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு நட்பு இருந்துச்சு. நட்பு. ஒரு நாள் அந்த பெண்ணுடைய அடிமை பெண், இது மாதிரி எங்களுடைய ஓனர் உங்களை கூப்பிடுறாங்க, ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு நீங்க சாட்சியா இருக்கணுமா, கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதை நம்பி இவரும் போறாரு. போனா வீட்டுக்குள்ள போன உடனே வீட்டை வந்து தபால் போட்டுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. வந்து இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா அது வீடு லாக் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனா அந்த பெண், இந்த பெண்ணோட இவருக்கு அந்த நட்பு இருந்துச்சோ அந்த பெண் பார்த்தோன்னு சொன்னாக்க ஒரு அலங்கோலமான ஒரு கோலத்துல இருக்கிறார். அவளை பார்க்க முடியாத ஒரு கோலத்துல இருக்கிறார். இப்ப அந்த பெண் அந்த வாலிபரை பார்த்து சொல்றாங்க, உனக்கு 3 விஷயம் சொல்றேன், அதுல ஏதாவது ஒண்ணு செய், கண்டிப்பா நீ செஞ்சே ஆகணும். இல்ல நீ என்ன வந்து சாட்சி சொல்றதுல கூப்பிட்டு இருந்தீங்க, இங்க பார்த்தா வேற என்னமோ நடந்துட்டு இருக்கு, நான் உன்னை வந்து போய் சொல்லிதான் கூப்பிட்டேன். இந்த 3ல நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சே தான் ஆகணும். சரி, என்ன சொல்லு? ஒண்ணு மது வருது, அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்த பையனை கொலை பண்ணணும், அப்படி இல்லைனாக்க என்னோட நீ விசாரம் செய்யும் என்பதாக அந்த பெண்ணு சொல்றாங்க. உடனே இவரு, ஆஹா, என்னால கொலையும் செய்ய முடியாது, விபச்சாரம் செய்ய முடியாது, எல்லாமே பெரிய பாவம் இது, பேசாம இந்த ஹம்ரை மட்டும், இந்த மதுவை நம்ம அருந்திடலாம்னு சொல்லிட்டு மதுவை குடிக்கிறாரு. மதுவை குடிச்சது தான் தாமதம். கொஞ்ச நேரத்துல அவரு அந்த பெண்ணை விபச்சாரம் செஞ்சிடறாரு. இதை பார்த்த அந்த பக்கத்துல இருந்த அந்த பையனையும் எங்கேயும் போய் வெளில போய் சொல்ல போறான்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடுறாரு. இந்த பனி இஸ்ரவேலுடைய காலத்துல நடந்த இந்த சம்பவத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கோள் காட்டி, அப்ப அவரு முதல்ல செஞ்ச பாவம் மது, இந்த போதை. எப்போ அந்த போதை உள்ள போச்சோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு விபச்சாரம் செஞ்சிடறாரு, கொலையும் செஞ்சிடறாரு. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை உம்முல் ஹபாயிஸ் என்பதாக சொன்னார். எல்லா பாவங்களுடைய ஆணி வேறு, எல்லா பாவங்கள் இந்த மது வச்சுதான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, போதை தரக்கூடிய அத்தனை பொருட்களும் ஹராம். அது பவுடரா இருக்கட்டும், அது தண்ணி மாதிரி இருக்கட்டும், அல்லது பிஸ்கெட் மாதிரி இருக்கட்டும், அல்லது ஸ்ப்ரே மாதிரி இருக்கட்டும், அல்லது மோர்ற மாதிரி இருக்கட்டும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, கம்பெனிகள்ல இருந்து எங்க பார்த்தாலும் பல மாதிரியான ஃபித்னா. அந்த ஃபித்னாவுக்கு பின்னாடி இருப்பது போதை, போதைப் பொருட்கள். எனவே எப்பொழுது இந்த சமுதாயம் போதைப் பொருளை விட்டு தூரமாக போவாங்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இனி இப்படிப்பட்ட போதைப் பொருள்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.